கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் ஏடிஜிபி டேவிட்சனை தொடர்பு படுத்தி பேச சவுக்கு சங்கருக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்க செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவகுமார். டேவிட்சன் பற்றி பேச சவுக்கு சங்கருக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. அது குறித்த விவரங்களை பகிரலாம். அதாவது சிவகங்கை கோவில் காவலாளி அஜித்குமார் காவல் கொலை வழக்குல ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை தொடர்படுத்தி பேச யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. தமிழ்நாடு ஏடிஜிபியாக பணிபுரிந்து வரக்கூடிய டேவிட்சன் ஆசீர்வாதம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதுல யூடியூபர் சவுக்கு சங்கர் தனக்கு எதிராக தொடர்ச்சியாக தவறான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக தெரிவித்திருக்கிறாரு. போலி பாஸ்போர்ட் வழக்குல தமக்கு எதிராக சவுக்கு சங்கர் தொடர்ச்சியான தவறான தகவல்களை வெளியிட்டு வந்ததாகவும், ஆனா அந்த வழக்கில் நீதிமன்றம் நமக்கு நற்சான்றிதழ் வழங்கியதாகவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தது. இந்நிலையில சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் காவல் மரண வழக்கில் தம்மை தொடர்பு படுத்தி தவறான தகவல்களை சவுக்கு சங்கர் பேசி வருவதாகவும் அதற்கு தடை விதிக்க வேண்டும்னு ஏடிஜிபி தேவாசீர்வாதம் இந்த கோரிக்கையை முன் வச்சிருந்தாரு. இந்த வழக்கானது நீதிபதி கே குமரேஷ் பாபு அவங்க முன்னாடி இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போ மனுதாரர் தரப்புல மூத்த வழக்கறிஞரான அரவிந்த் பாண்டியன் ஆஜராகி வாதிட்டாருங்க. இதனையடுத்து அஜித்குமார் கொலை வழக்கில் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதத்தை தொடர்பு படுத்தி பேச சவுக்கு சங்கருக்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதி வழக்கை தற்போது 4 வாரங்களுக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.